Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். கேள்விப்படாத ஒரு விஷயங்கள் இல்லை. மணிமேகலை விசஸ் பிரியங்கா ஏன் சார் அதிகமாக இதை பகிரப்படுது, அதிகமாக பேசப்படுது? இல்லை, மணிமேகலை விஸ் பிரியங்கா அப்படிங்கிறது இன்னைக்கு விஜய் டிவிங்கிற ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். சரி, விஜய் டிவியில் ஒரு ஆங்கராக உள்ளே வந்துட்டாலே இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபேம் ஆயிடுறாங்க. இப்போ இதில் மணிமேகலை பிரியங்காவுக்கும் ரெண்டும் சமகாலத்தில் வளர்ந்தவங்க. சன் மியூசிக்கில் இருந்து அப்படி வளர்ந்து இன்னைக்கு விஜய் டிவியில் வந்து நிற்கிறாங்க. ரெண்டு பேரும் ஆங்கரிங்கில் தான் அவர் தலையீடு இருந்துச்சு அப்படின்னா ரக்ஷனுக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகலையே. ஏன்னா புகழ் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, குரேஷி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, அவங்க போட கவுண்டர்ஸாக இருக்கட்டும். மணிமேகலைக்கு ஏன் பிரச்சனை? மணிமேகலைக்கு மட்டும் ஏன் பிரச்சனை? மணிமேகலைக்கு மட்டும் ஏன் பிரச்சனைனா அங்கே ரெண்டு ஆங்கர் தான் இப்போ இருக்கிறாங்க, ஃபீமேல் ஆங்கர். ஓகே ஓகே, ரெண்டு பேர் தான் போட்டி. சரி, நிஷா இருந்தால் கூட நிஷா அந்த கணக்கில் அந்த லிஸ்ட்டு வராது. மெயின் ஆங்கர் வந்து இவங்க ரெண்டு பேர் தான். அப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ள போட்டி தான், ரெண்டு ஸ்டாஃபுக்குள்ள ஒரு சேனலில் நடந்த போட்டி தான் நீங்கள் வந்து சர்வதேச பிரச்சனை ஆக்கிட்டாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்றதான் எல்லாத்தோட கேள்வியும் கூட. யார் மேலே தப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அப்படிங்கும் போது ஏறக்குறைய ஒரு புது புது அர்த்தங்கள் படம் மாதிரி தான் சொல்றாங்க. ஜெயம் ரவியோட லைஃப்ல நடந்து அந்த செலான் வந்து ஆர்த்தியுடைய மொபைலுக்கு போயிருக்கு. பார்த்தா யார் டிரைவர்னு பார்த்தா அந்த லேடி சிங்கருடைய பேர் இருக்கு. அதுக்கு பிறகு ரொம்ப பிரச்சனை ஆயிருக்கு. ஆனா இந்த விவாகரத்து அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஆர்த்தி பக்கம் திரும்பிட்டாங்க. இவங்க ஆர்த்தி கொடுத்த ஒரு அறிக்கை இருக்கு இல்லையா? ஆமா, நானும் என் குழந்தையும் நாங்கள் வந்து தனிமையில் இருக்கிறோம், அவரை ரீச் பண்ண முடியல அப்படிங்கும் போது அந்த சென்டிமெண்ட் இருக்குல்ல, அது வந்து டக்குன்னு வேற பக்கம் திருப்பிச்சு. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி விலைக்கு தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமாவில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சுபைர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம் இன்னைக்கு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க கேள்விப்படாத ஒரு விஷயங்கள் இல்லை. மணிமேகலை விசஸ் பிரியங்கா சின்ன தொலைக்காட்சி எப்பவுமே பெரிய வெள்ளித்திரையை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஏன் சார் அதிகமாக இதை பகிரப்படுது, அதிகமாக பேசப்படுது? அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் இல்லை. மணிமேகலை விஸ் பிரியங்கா அப்படிங்கிறது இன்னைக்கு விஜய் டிவிங்கிற ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். சரி, விஜய் டிவியில் ஒரு ஆங்கராக உள்ளே வந்துட்டாலே இன்றைக்கி ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபேம் ஆயிடுறாங்க. உலகம் முழுக்க பயணம் போயிடுறாங்க. அவங்க வந்து அங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, அங்கேயே குழந்தை வச்சுருக்காங்க, அங்கே வளகாப்பு நடந்துருது, எல்லாமே அங்கே நடந்து முடிஞ்சிருது. அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். ஓகே, உலக அளவில் எங்கெங்கே தமிழர் இருக்காங்க அங்கே போய் சேர்ந்துருது ஈஸியாக. அப்படிங்கும்போது அதில் இருக்க காம்படிஷன் ஹெவி காம்படிஷனாக இருக்குது. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பாவனா டிடின்னு வரிசையாக நிறைய பெரிய செலிபிரிட்டிஸ் இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு போயிட்டு இப்போ ரெண்டு பேர் தான் மணிமேகலை விஸ் பிரியங்காங்கிற மாதிரி தான் இன்றைக்கி விஜய் டிவியில் இருக்குது. இந்த விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் விஜய் டிவின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். பட் விஜய் டிவிக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே, இது பண்ணக்கூடிய அத்தனை நிகழ்ச்சியும் ப்ரைவேட் ப்ரொடக்ஷனு. ஓகே, ஆமாம் ஆமாம். இப்போ இந்த குக் வித் கோமாளி முதல்ல மீடியா மேஷன் பண்ணாங்க, அங்கேருந்து வெளியில் போய் இப்போ சன் டிவியில் பண்ணுறாங்க. சூப்பர் சிங்கராக இருக்கட்டும், அப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்க. எல்லா நிகழ்ச்சியுமே வெளியில் கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொடுத்து தான் பண்ணுறாங்க. விஜய் டிவியினுடைய இன்னொரு ப்ரொடக்ஷன் எதுவுமே கிடையாது. விஜய் டிவி அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறது அது மட்டும் தான். ஒரு நிறுவனத்தை கூப்பிடுவாங்க, எங்களுக்கு ஒரு டாக் ஷோ பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்க ஒரு பைலட் எடுத்து வந்து கொடுப்பாங்க, போட்டு பார்ப்பாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ஓகே எத்தனை எபிசோடு போகலாம், ஒரு 15 எபிசோட் முதல்ல பண்ணுங்கள், நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் அவங்களுக்கு ஃபஸ்ட் காப்பி பேசிட்டு அக்ரிமெண்ட் போட்டு கையில் கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துருவாங்க. அந்த நிறுவனம் எடுத்து கொடுத்துரும், இவங்க அதை மார்க்கெட் பண்ணி அதை ஆடை பஞ்ச் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் விஜய் டிவி பண்ணிகிட்டு இருக்கு. மார்க்கெட்டிங், ஷெட்யூலிங்கு அண்டு ப்ரோக்ராம் கட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுறாங்க. நிகழ்ச்சி அவங்க சொந்தமாக தயாரிக்கிறதே கிடையாது. எந்த நிகழ்ச்சியும் விஜய் டிவியினுடைய ப்ரொடக்ஷன் கிடையாது, எல்லாமே தனியார்கிட்ட கொடுத்து வாங்குறது தான். ஆனால் அதுலேயுமே அந்த குறிப்பிட்ட ஆட்கள் ரிப்பீட்டாக வர்றாங்கங்கிற சந்தேகம். இப்போ எந்த தனியார் நிறுவனமும் விஜய் டிவிக்கு ப்ரோக்ராம் பண்ணாலும் பிரியங்கா இருக்கிறாங்க, அதுதான் கேள்வியே. அப்போ யார் ரெஃபர் பண்ணுறா? ஓகே, அப்போ இவங்களை போட சொல்லி கம்பல் பண்ணுறாங்களா? இப்போ இந்த நிகழ்ச்சி நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு அக்ரிமெண்ட் போடுறப்பே உங்களுக்கு ஒரு கிளாஸ் சேர்க்குறாங்களா, பிரியங்காவை இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்களா? அது எப்படி எல்லா நிறுவனமும் ஒரே ஆளை பயன்படுத்துவாங்க? அப்போ அதுதான் ஒரு சந்தேகமாக இருக்குது. இப்போ இதில் மணிமேகலை பிரியங்காவுக்கும் ரெண்டும் சமகாலத்தில் வளர்ந்தவங்க. சன் மியூசிக்கில் இருந்து அப்படி வளர்ந்து இன்றைக்கி விஜய் டிவியில் வந்து நிற்கிறாங்க. ரெண்டு பேரும் பிஸியாக இருக்கிறாங்க. அது நம்ம நிகழ்ச்சியில் பார்க்குறது சின்ன விஷயமா இருந்தால் கூட இன்றைக்கி ஈவெண்ட்டுக்கு பல லட்சங்கள் வாங்குறாங்க, பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே இன்றைக்கி பிஸியாக இருக்காங்க. அப்படிங்கும்போது போட்டி இருக்கும். ரெண்டு பேருக்குள்ள ரெண்டு ஈக்குவல் போட்டியாளர்கள் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ள சின்ன மோதல் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு ஆரம்பத்தில் இருந்து. அதுக்கு பிறகு குக் வித் கோமாளி சீசன் 5ல் வந்து 4ல் வெளியே போன பிறகு 5 வேற ஒரு நிறுவனம் பண்ணுது. அதுக்கு ஆங்கராக வந்து மணிமேகலையும் ரக்ஷன் வர்றாங்க. அது கண்டஸ்டண்ட்டாக பிரியங்கா உள்ளே வர்றாங்க.
வரப்போ பிரியங்கா வந்து என்னென்னா நம்ம ஆல்ரெடி பழகின ஒரு இடம் பழகின செட்டு அப்படின்னு கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. அது மணிமேகலைக்கு பிடிக்கல. ஓகே. அது ஒரு வாக்குவாதமாகி அங்கேருந்து வெளியில் போயிருக்கு. நிறுவனம் வந்து பிரியங்கா சைடில் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தனால அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் உள்ள செய்தி. சரி. இன்னும் பிரியங்கா அதை பற்றி ஓப்பனாக அவன் பேசலை. ஏன்னா கேட்டால் அவங்க வெளிநாட்டு ஒரு பயணம் இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு முடிச்சுட்டு வந்த பிறகு அதை பற்றி பேசுவாங்க அப்படிங்கிறது தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல் இருக்குது. ஓகே. அங்கே மணிமேகலைக்கு மட்டும் ஏன் சார் பிரச்சனை? அவ்வளோ பேர் இருக்காங்க. ரக்ஷன் இதை பற்றி சொல்லியிருக்கலாம். ஏன்னா பிரியங்கா வந்து ஆங்கரிங்கில் தான் அவர் தலையீடு இருந்துச்சு அப்படின்னா ரக்ஷனுக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகலையே. ஏன்னா புகழ் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, குரேஷி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, அவங்க போட கவுண்டர்ஸாக இருக்கட்டும். மணிமேகலைக்கு ஏன் பிரச்சனை? மணிமேகலைக்கு மட்டும் ஏன் பிரச்சனை? மணிமேகலைக்கு மட்டும் ஏன் பிரச்சனைனா அங்கே 2 ஆங்கர் தான் இப்போ இருக்கிறாங்க, ஃபீமேல் ஆங்கர். ஓகே ஓகே. 2 பேர் தான் போட்டி. சரி. நிஷா இருந்தால் கூட நிஷா அந்த கணக்கில் அந்த லிஸ்ட்டில் வராது. மெயின் ஆங்கர் வந்து இவங்க 2 பேர் தான். அப்போ இந்த 2 பேருக்குள்ள போட்டி தான். 2 ஸ்டாஃபுக்குள்ள ஒரு சேனலில் நடந்த போட்டி தான் இன்றைக்கி வந்து சர்வதேச பிரச்சனை ஆக்கிட்டாங்க. சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஸ்டாண்ட் வித் மணிமேகலை, ஸ்டாண்ட் வித் மணின்னு ஃபயர் வெட்டிட்டு இருக்கானுங்க பயங்கரமாக. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா மணிமேகலை சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் சரி, வீடியோ ஆனாலும் சரி, கார் பண்ணாலும் சரி, இன்றைக்கி ஊருக்கு போனேன் அங்கே போனேன் எல்லாத்தையுமே அதோடைய இன்ஸ்டா பேஜ்லேயும் யூடியூப்லேயும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கப்போ அதை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டு பொண்ணுப்பா இது நம்மளோட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மகிட்ட ஷேர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது எமோஷனல் ஆகி பேசினோடனே இவங்க பூரா பஸ் அவுட் ஆகிட்டானுங்க. அது வந்து ஆல்ரெடி பிரியங்கா மேலேயும் ஒரு விஷயம் மைல்டாக போயிட்டே இருந்துச்சு. பிரியங்காவோட ஆட்டிடியூட் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அது இந்த சந்தர்ப்பம் கிடச்சோன்னே வச்சு மொத்தமாக பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. நம்ம மறுபடியும் சனிக்கிழமை சந்திக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா தலைவர் தரிசனம் அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்கள் வேட்டையனில் பேச போகிறாரு, வேட்டையனோட ஈவெண்ட்டில் பேச போகிறாரு. என்ன நடக்க போகுது சார்? ஈவெண்ட்டில் கண்டிப்பாக கதை இருக்குது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கதை இருக்குது. சரி. இந்த வட்டம் அந்த காக்கா கதை இருக்காது, ஜென்ரலான ஒரு கதையாக இருக்கும். மற்றபடி அரசியல் எதுவும் பேச மாட்டார். படத்தை பற்றி தான் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு. விஜயோட அரசியல் பேசுவார் சார், அரசியல் பேச மாட்டார். விஜயோட அரசியல் பேச வாய்ப்பு இல்லை. இது அந்த இடத்துல வந்து தாண்டி போயிட்டார் அவர். இப்போ அப்படிங்கிற போது இந்த படத்தை பற்றி மட்டும் முழுசாக பேசுவார். மக்களுக்கு ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிற மாதிரியான சில கதைகள் சொல்லுவார். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வைரல் இருக்கும், அதை பேசினாலே வைரல் இருக்கும். ஓகே. அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்ப்போம் சார். வேட்டையன் ஆடியோ லஞ்சில் விஜயா அப்படின்ற மாதிரி விஜயோட பற்றி நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்போம் சார். ஜெயம் ரவி, ஆர்த்தி, நம்ம தனிப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேச மாட்டோம் அப்படின்னாலுமே கூட இந்த விஷயங்களை பற்றி நிறைய இன்னமும் அடங்காத ஒரு விஷயமாகவும் போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கும் அப்படின்றதான் எல்லாத்தோட கேள்வியும் கூட. யார் மேலே தப்பு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, தப்பு ரைட்டு அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து பிரிகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் 2 சைட்லேயுமே இருக்கும். சரி. ஒரு சைடில் இருந்தால் கூட அதை வந்து நம்ம இது பண்ணிடலாம். அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் தான் பிரிகிறாங்க. அப்படிங்கும் போது ஏறக்குறைய ஒரு புது அர்த்தங்கள் படம் மாதிரி தான் சொல்கிறாங்க ஜெயம் ரவியோட லைஃப்பில் நடந்தது. மாமியார் மனைவி மேலே கொஞ்சம் பிரச்சனை, அதுக்காக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கோவா போயிருக்கிறாரு. அங்கே போய் போன இடத்துல பார்த்தா ஒரு பாடகி, அந்த பாடகி ஆல்ரெடி இவங்க பழக்கமானவங்க, பட் அவங்களோட நெருக்கமாக இருந்திருக்காங்க. சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அந்த கார் எடுத்துகிட்டு ஜெயம் ரவி கார் எடுத்துகிட்டு அவங்க போயிருக்கிறாங்க. அந்த கார் ஏதோ ஒரு ஃபைன் பண்ணியிருக்கு. அந்த ஃபைன் வந்து பார்த்தா அந்த கார் வந்து ஆர்த்தி பேரில் இருந்திருக்கு. ஓகே. அந்த செலான் வந்து ஆர்த்தியுடைய மொபைலுக்கு போயிருக்கு. பார்த்தா யார் டிரைவர்னு பார்த்தா அந்த லேடி சிங்கருடைய பேர் இருக்குது. அதுக்கு பிறகு ரொம்ப பிரச்சனை ஆயிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 by 1 வருது. இப்போ ஒரு சைடில் பார்த்தாவே ஜெயம் ரவி வரைக்கும் இது வரைக்கும் சினிமாவில் ஒரு 20-25 வருஷமாக இருக்கார். ஜெயம் ரவி மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது. ஆமாம். இந்த கிசுகிசுவோ குற்றச்சாட்டோ பெருசாக பார்ட்டிக்கு போன மாதிரி கடைசி படங்கள் வரைக்குமே 2 பேரும் சேர்ந்து தான் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. ஆமாம். ஆனால் இந்த விவாகரத்து அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஆர்த்தி பக்கம் திரும்பிட்டாங்க. இவங்க ஆர்த்தி கொடுத்த ஒரு அறிக்கை இருக்கு இல்லையா? ஆமாம். நானும் என் குழந்தையும் நாங்கள் வந்து தனிமையில் இருக்கிறோம், அவரை ரீச் பண்ண முடியல. ஆமாம். அப்படிங்கும் போது அந்த சென்டிமெண்ட் இருக்குல்ல, அது வந்து டக்குன்னு வேற பக்கம் திருப்பிச்சு. ஓகே ஓகே. இப்போ ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் சேர்ந்து போய் ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ விஷயம் வந்திருக்காது. இவங்க நான் கொடுக்க மாட்டேங்கிற முடிவில் தான் இருக்கிறாங்க. எனக்கு சேர்ந்து வாழணுன்ற ஐடியாவில் தான் ஆர்த்தி இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க, குழந்தைகளுக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும் போது இவர் தான் போயிருக்கார் கோர்ட்டுக்கு. இப்போ கோர்ட்டுக்கு போன பிறகு இப்போ என்னை ரீச் பண்ண முடியல, அவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னா கோர்ட்டை கூப்பிட்டா போய் தான் நான். இப்போ கண்டிப்பாக வந்து மியூச்சுவல் டைவர்ஸ்னாலுமே 3 சீட்டிங் உட்கார வைப்பாங்க. மியூச்சுவல் டைவர்ஸாக இருந்தாலுமே 2 பேரையும் உட்கார வச்சு பேசிப்பாங்க. முதல்ல ஒரு சீட்டிங் பேசுவாங்க, 2வது ஒரு சீட்டிங் பேசுவாங்க, 3வது ஒன்றும் முடியாதுன்னா டிவோர்ஸ் கொடுப்பாங்க கோர்ட்டில். கவுன்சிலிங் நடக்கும். இப்போ ஒரு சைடில் இருக்குது, ஒரு சைடில் இல்லைங்கிறப்ப கண்டிப்பாக அதை பற்றின ஒரு கவுன்சிலிங் நடக்கும். ஜெயம் ரவிக்கும் நடக்கும், இவங்களுக்கும் நடக்கும். அதற்கு பிறகு தான் அது வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறது தெரியும். இந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமையே அவர் பண்ணியிருக்கிறாரு, எங்களுக்கு இதை பற்றின தெரியாது, இதை பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க.
அவருக்கு என்ன நடந்திருக்கும் ஜெயம் ரவி? இல்லை, ஒரு 40 வயசில் ஒரு சின்ன ஒரு சலிப்பு வரும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே. அந்த நேரத்தில் கரெக்டாக டேக்கிள் பண்ணிட்டு போயிடணும். அது ஸ்லிப் ஆச்சுன்னா அது வாழ்க்கையில் ஒரு பெரிய சிக்கல். கல்யாணம் ஆகி ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு போர், ஒரு சலிப்பு அடிக்கும். அந்த நேரத்தில் எல்லாருமே ஒரு 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 சேக்காகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதை கரெக்டாக டேக்கிள் பண்ணிட்டு போயிடணும். அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு மிஸ் ஆகிருக்கு, அங்கே வேறு ஆள் உள்ள வந்திருக்காங்கிறதான் இப்போதைக்கு வரக்கூடிய தகவல். ஓகே, ஆனால் இது ஒரு பக்கம் இருக்கு. ஆர்த்தியை பற்றி நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க. கேரக்டர் அசாசினேஷன் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெண்ணை இவ்வளோ தூரம் என்ன நடந்ததுன்னு தெரியாமல், ஏன்னா இப்போ ஒரு பாடகி அப்படின்ற பேர் வந்திருந்தாலும் கூட ஆர்த்தியை இவ்வளோ தூரம் நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு என்ன காரணம், என்ன நடக்குது? இல்லை, ஆரம்பத்திலேருந்தே ஜெயம் ரவி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, கதை ஓப்பனிங் அங்கேருந்து வருது. அவர் ஆர்த்தியுடைய மாமியார் இப்படி பண்ணாங்க, படத்தை ஃபுல்லாக கதை அவங்க தான் கேட்குறாங்க அப்படின்னு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கதை வருது. இவங்க இந்த கேரக்டரை பற்றினா யாருமே ஓப்பன் பண்ணவே இல்லை. இவங்க அந்த லெட்டர் கொடுத்த பிறகு தான் இவங்க சைட்லேருந்து போய் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இப்போ அப்படி மாறிடுச்சு. இப்போ முதல்ல ஜெயம் ரவி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசிட்டு இருந்தவங்க இப்போ ஆர்த்தி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுகிறாங்க. ஆர்த்தினா ஒரு குடும்பத்தை 2 குழந்தைய வச்சு நிற்கிறாங்க. இவங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, அவர் ரீச் பண்ண முடியலன்றாங்க 2 பேரும். ஆனால் அதுக்கு பிறகு நிறையா 2 குடும்பம் சம்பந்தமாக பேசியிருக்கிறாங்க. பேசியுமே முடிவு ஏற்படலை. அதான் உண்மை. 2 குடும்பத்து சார்பையும் எப்படியாவது பேசி வச்சு எப்படியாவது சேர்த்து வச்சிடணும்னா 2 குடும்பமும் நினைக்கிறாங்க. ஆனால் காலம் தான் அது முடிவு பண்ணணும். ஓகே, நீங்கள் சொன்னீங்க என்ன ரீச் பண்ண முடியல, கோவாவில் இருக்காங்க, அதுவும் பாடகியோடு இருக்காங்க அப்படின்றப்போ அவரோட மனநிலை தனிமையை தேடி இருக்குன்னு சிலர்லாம் ஷேர் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி தனிமையை தேடி போயிருக்கிறாரு. போனோம்னா ஆல்ரெடி அவங்க இங்கே பழக்கம். ஓகே, ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக பழக்கம். அந்த நேரத்தில் அது அங்கே போனால் அங்கே தெரிஞ்ச ஆலோசனை பார்த்தோன்னே அதை மனம் விட்டு சில விஷயங்கள் பேசுகிறப்ப அப்படி பதிக்கிச்சு போல. அவ்வளோதான். ஓகே, ஏன் சார் தமிழ் சினிமாக்களில் இப்போ தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது? இல்லை, சினிமா மட்டும் இல்லை. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்படியே கேமரா எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு போங்க, பார்த்தீங்கன்னா குடும்ப நல நீதிமன்றத்தில் தான் பெரிய கியூ நிற்கிது. அவர் சினிமா செலிபிரிட்டியாக இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. சினிமாவை தாண்டி இன்றைக்கி டிவோர்ஸுங்கிறது ஒரு சர்வசாதாரணம் நடக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் 2 டைவர்ஸ் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு இன்றைக்கி குடும்ப கட்டமைப்புகள் மாறிடுச்சு. எல்லாருமே தனித்தனி தீவாக வாழ ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்குள்ளே போனோமா ஆளுக்கு ஒரு மொபைல் எடுத்துகிட்டு ஆளுக்கு போயிடுறோம். கூட்டு குடும்பம் கிடையாது. எல்லாம் ஆண் பெண் விட்டு கொடுத்து போகிறது கிடையாது. எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் வந்துடுச்சு. அப்படிங்கும் போது இன்றைக்கி டைவர்ஸுங்கிறது வேணலையா, நம்ம வாழ்க்கை வாழ்றது கொஞ்ச நாள் தான், எதுக்கு சகிச்சுக்கிட்டு வாழணும், எதுக்கு நம்ம இது பண்ணி வாழணும், ஒரு மெமரி கூட இல்லை அப்படிங்கிற பல விஷயங்களை இவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்காக ஈஸியாக டைவர்ஸுங்கிற இடத்துக்கு நோக்கி போயிடுறாங்க. இன்றைக்கி எல்லோரும் 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க வீட்டில். அப்படிங்கும்போது எதுக்கு இந்த மாதிரி நான் எதுக்கு உனக்கு விட்டு கொடுத்து போனோம், நீ எதுக்கு எனக்கு விட்டு கொடுத்து போனோம், இது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுச்சு. 2வது கூட்டு குடும்பம் கலாச்சாரம் கிடையாது. புதுசு முன்னாடி சண்டை வந்துச்சுன்னா அப்பா அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா 10 நிமிஷம் சேர்த்து வச்சுருவாங்க. இன்றைக்கி சண்டை போட்டால் அது சேர்றதுக்கே பல மாதங்கள் ஆகுது போல். அந்த மாதிரி அப்படி விரிசல் ஆகிக்கிட்டே போகுது. அப்படிங்கும்போது இதெல்லாம் சேர்ந்து கால சூழல், நம்முடைய வாழ்வியல் முறை, குடும்ப கட்டமைப்புகள், வருமானம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் புதுசு முன்னாடி வீட்டில் உட்காந்து பேசுகிறதே ஒரு 2 hours பேசுவாங்க. அப்புறம் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. அப்புறம் காலையில் அவங்க ஆளுக்கு ஒரு வேலைக்கு போயிடறாங்க. அப்படிங்கிறது கட்டமைப்பு மாறிடுச்சு, வாழ்வியல் முறை மாறிடுச்சு, குடும்ப சூழல் மாறிடுச்சு. அப்படிங்கும்போது எல்லாமே மாறிடுது. அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஸ்டேஜில் டைவர்ஸுங்கிற இடத்துல போய் நிற்கிது. அது சினிமா செலிபிரிட்டியாக இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. மற்றபடி பொதுவாக எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கி டைவர்ஸுங்கிறது நிறையா சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா போயிடுச்சு. இந்த பிரச்சனையில் குறிப்பாக ஆர்த்திக்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சலாம் கூட இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆர்த்தியோட மனநிலை இப்போ எந்த நிலையில்? இல்லை, அவங்க பார்த்துருப்பீங்க சமயத்தில் கோயிலெலாம் கூட போய் ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு தகப்பனார் வேணும் இல்லையா? அதாவது ஒரு வாழ்க்கையை கசந்து போய் டைவர்ஸ் ஆகியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அது ஒரு பேட் மெமரியாக அதை அழிக்கணும்னு நினைப்பாங்க. சந்தோஷம் வாழ்ந்த வாழ்க்கை திடீர்னு நம்ம சிக்கலில் மாறினோடனே அது ஜீரணிச்சிக்கவே முடியாது. அவர் செயலையுமே ஜீரணிச்சிருக்க முடியாது. அவர் அந்த குழந்தைகளுடைய ஞாபகங்கள் அதை மறக்கிறதுக்கு வேறு விஷயங்கள் நோக்கி போயிட்டு இருப்பார். வேறு இவர் உங்கள் கோயிலுக்காக போகிறாங்க, அவர் வேறு பக்கம் போயிட்டு இருப்பார். ஓகே, அந்த குழந்தைகளுடைய ஞாபகம் வந்துடக்கூடாது, வாழ்ந்த வாழ்க்கை ஞாபகம் வந்துடக்கூடாது. அந்த குழந்தைகள் என்னென்ன கனவுகள் கண்டிருப்பார். இந்த குழந்தை வளர்ந்து இவனை எப்படி பெரிய ஆள் ஆக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். அப்போ அவர் படப்பிடிப்பும் சரியாக வரதில்லைன்றாங்க. அப்படிங்கும்போது தனிமையை நோக்கி போய்கிட்டு இருக்கார். தனிமையை நோக்கி போகிறப்ப அந்த ஞாபகங்கள் துரத்தும். அந்த ஞாபகத்தை மறக்கிறதுக்கு வேறு பக்கம் போவாங்க. இது ஒரு ஆபத்தான நிலைமை விட்டுரும். அப்படிங்கும்போது சீக்கிரம் அதில் வெளியில் வந்தால் தான் ஜெயம் ரவி ஒரு லைஃப்பில் அடுத்த ஒரு டேர்னிங் எடுக்க முடியும். அதை என்ன செய்ய போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. அந்த குடும்பத்திற்கு ஆட்களுக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க அதுலேருந்து சீக்கிரமாக அவர் வெளியே வரணும்னு. ஆனால் 3வது நபர் பேர் அடிபடும் பொழுது இன்னும் அவர் பேர் ரொம்ப டேமேஜ் ஆகுதோ அப்படின்றதான். இல்லை, டேமேஜான ஆகிட்டு போகுது. அவர் வெளியே வந்துட்டாருன்னா அந்த பேரை காப்பாற்றிடலாம்ல. காப்பாற்றிடல. முதல்ல அவர் வரணுமே.
வந்துட்டாருன்னா தொடர்ந்து படப்பிடிப்புகள் நடந்து அப்படியே பிஸி ஆகிட்டாருன்னா அந்த நினைவுகள் மறந்துடும், வேற ஒரு வாழ்க்கையை நோக்கி போயிடுவார். காலம் தான் எல்லாத்துக்கும் மருந்து. காலம் தான் ஒன்று அடுத்தடுத்த இதை லெவலில் கொண்டு போய் விட்டுரும் நம்மளை. காலம்ங்கிறத சில பேர் வந்து காலம்னு சொல்கிறோம், சில பேர் வந்து கடவுள்னு சொல்கிறோம், சில பேர் இயற்கைன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த காலம் தான் எல்லாத்துக்கும் முடிவு. கேமரா வாழ்க்கையில் சீக்கிரம் ஒரு காலமோ இயற்கையோ கடவுளோ ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் செஞ்சால் நல்லது தான். இந்த செவருன்னு எத்தனை பேர்த்த காவு வாங்க போகுது அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமாக்கில் அதிகமாகிட்டே இருக்குது இந்த விவாகரத்து அப்படின்றது. இதையே இப்போ அதிகமாக பேசுகிறீங்க, எல்லா ஃபீல்ட்லையும் எல்லாருக்குமே நடக்கிற விஷயங்கள் தான். ஆனால் இதையே இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க அப்படின்றதும் எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க. ஏன் சார் இதை மட்டும் அதிகமாக எல்லாரும் எடுத்துக்கிறாங்க, சீரியஸாக எடுத்துக்கிறாங்க? இல்லை, செலிபிரிட்டிங்கிறது போது அவங்க என்ன பண்ணாலுமே அது செய்தி தானே. அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஒரு டெத்து நடந்து போனாலும் செய்தி தான், தலைப்பு செய்தி தான். அவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தாலும் செய்தி தான், கன்சீவாக இருந்தால் கூட செய்தி தான். அப்படிங்கும்போது செலிபிரிட்டியாக தான் செய்தி தான். நேற்று கூட ஒரு 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 ப்ரெஸ் மீட்டில் ஜிவி பிரகாஷனுடைய அம்மா பேசியிருப்பாங்க. ரொம்ப மெச்சூர்டாக பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய லைஃப் டைவர்ஸுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும். 2 பேருக்குள்ள 2 பேரும் சேர்ந்து விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து விருப்பப்பட்டு பிரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிங்கிறது அவங்களுடைய முடிவு அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி வேறு பழைய காலமாக இருந்தால் இன்றைக்கி அந்த இடத்துல வேறு தாய் தப்படாக தான் வேறு கருத்து சொல்லியிருப்பாங்க. நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் அப்படிங்கும்போது இப்போ இன்றைக்கி எல்லாருமே தனித்தனி தீவாகிட்டாங்க. அவங்க வாழ்க்கையை நீங்களே முடிவு பண்ணிங்க, நீங்கள் வாழ்க்கை என்ன வாழணும்னு நினைக்கிறோம் வாழ்ந்துக்குங்க அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துட்டாங்கல்ல. அதெல்லாம் கூட இந்த டைவர்ஸ்க்கு ஒரு காரணம். புரியுது. கண்டிப்பாக நம்ம சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் சொல்லுவாங்க சந்தியம் உங்களை எடுப்பிறேன். நன்றி, வணக்கம்.